ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் நமக்குள் இருக்கட்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவரினோடு பேச வேண்டும் என்று? ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உமது வார்த்தையின் மன்னாவை தாரும். நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. அடியனை மறைத்துக் கொள்ளும், அடியனுடைய நாவை மறைத்துக் கொள்ளும், அடியனுடைய சிந்தையை மறைத்துக் கொள்ளும். நான் அல்ல, நீர் எங்களோடு பேசும். உடைய வேத வசனத்தில் பார்க்கிறோம், ஆசாரியனுடைய உதடுகளில் உமது வார்த்தையை தேடுவார்களே. இப்போது நாங்கள் காத்திருக்கிறோம், நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னோடு கூட ஒரு வேத பகுதியை யாவரும் திருப்பிக் கொள்ள அன்பாய் கேட்கிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டிலே 456வது பக்கம். 1லிருந்து 7 வசனங்களை வாசிக்க போகிறோம். முதல் வசனம் சகோதரர்கள் வாசிக்கிறோம், 2ஆம் வசனம் சகோதரிகள் வாசியுங்கள். இப்படி மாறி மாறி வாசித்து 7வது வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வேதம் கொண்டு வந்திருக்கிறவர்கள் வேத புத்தகத்தை உயர்த்தி வரலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வேதம் இல்லாமல் மாத்திரம் ஆலயத்துக்கு நீங்கள் வருவது அது நல்லதல்ல. யுத்தத்துக்கு பட்டயம் எவ்வளவு முக்கியமோ அது போல வேதத்தை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் முதல் வசனம் சகோதரர்கள் யாவரும் வாசிக்கலாம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யெசபேலுக்கு அறிவித்தான். உரத்த சத்தமாய் வாசிப்போம். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த ரேசபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். சேர்ந்து யாவரும் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். இந்த காலை நேரத்தில் அன்பானவர்களே, உங்களோடு கூட ஒரு காரியத்தை பேசும்படி ஆவியானவர் என் உள்ளத்திலே சில வார்த்தைகளை வைத்தார். எலியாவை குறித்து நாம் வாசித்தோம். இந்த சம்பவத்திலே எலியா யெசபேல் என்கிற ராஜாத்திக்கு பயந்து, ஆகாபின் மனைவியாகிய யெசபேல் அவள் ஒரு ராஜாத்தி. அந்த ராஜாத்தி பாகால் மேலும் பாகால் தீர்க்கதரிசிகள் மேலும் அன்பு கொண்டவளாய் இருந்தார். அதற்கு முந்தின அதிகாரத்தில் பார்த்தபோது எலியா சுமார் 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கர்த்தர்தான் தெய்வம் என்பதை சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நிரூபித்தான். தன் ஜெபத்தினால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. இறங்கி வந்ததை ராஜா முதல் கொண்டு அந்த தேசத்தின் சாதாரண குடிமகன் வரைக்கும் பார்த்தான். பாகால் தீர்க்கதரிசிகள் காலை முதல் மாலை வரை கதறியும் கூப்பாடு போட்டும் நடனமாடியும் இரத்தத்தை சிந்தி என்னென்னமோ செய்து பார்த்தார்கள். ஆனாலும் ஒரு உத்தரவும் பிறக்கவில்லை. எலியா வந்து ஒரு சிறு ஜெபம் ஏறெடுத்தான். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, உனக்காகவும் வானம் திறக்கப்படும். உன் ஜெபத்துக்காக வானம் திறக்கப்படும். உன் வாழ்க்கைக்காக வானம் திறக்கப்படும். புற ஜாதிக்கு அது அடைக்கப்பட்டது போல இருக்கலாம். கர்த்தரை நம்புகிற, கர்த்தரை ஆராதிக்கிற
இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆமாம் என்று ஆமோதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவாமாக. ஹல்லேலூயா. அக்கினி வந்தது. ஆகாப் உள்ளம் யெகோவா தான் தேவன் என்பதை உணர்ந்து கொண்டான். பெருமலையின் ஆசீர்வாதம் வந்தது. ஆனால் இதே போல் வாழ்வு இல்லை. யெசபேல் வைராக்கியம் கொண்டாள். பாகாலுக்காக வைராக்கியம் கொண்டாள். அன்பு தேவ பிள்ளையே, இன்று நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்ளுகிறீர்களா? எத்தனை புறஜாதிகள் தங்களுடைய பாகால்களுக்காக, தங்களுடைய பொல்லாத வழிகளுக்காக வைராக்கியம் கொள்ளுகிறார்கள். ஏன் சபை சத்தியத்துக்கு வைராக்கியம் கொள்வதில்லை? ஏன் சபை உண்மைக்கு வைராக்கியம் கொள்வதில்லை? ஏன் சபை மெய்யான தேவனுக்கு வைராக்கியம் கொள்வதில்லை? எத்தனை பேர் என் சத்தத்தை கேட்கிறீர்கள்? இன்றைக்கு தேவனுடைய பாரம் இதுவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். புறஜாதியான், ஆண்டவரை அறியாதவன், பொல்லாத வழிகளில் செல்கிறவன், பாவ வழிகளில் செல்கிறவன் தன் பாவத்துக்கு வைராக்கியம் கொள்ளுகிறான், அநீதிக்கு வைராக்கியம் கொள்ளுகிறான், அசுத்தத்துக்கு வைராக்கியம் கொள்ளுகிறான், பிசாசுக்கு வைராக்கியம் கொள்ளுகிறான். ஏன் நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனுக்கு ஒரு வைராக்கியம் கொள்ளக்கூடாது? பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் கொள்ளக்கூடாது? சத்தியத்துக்கு வைராக்கியம் கொள்ளக்கூடாது? தேவன் விரும்புகிற நித்திய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வைராக்கியம் கொள்ளக்கூடாது? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் நான் கர்த்தருக்கு என்று வைராக்கியம் கொள்ளுகிற ஒரு தேவ பிள்ளையாய் மாறுவேன் என்று என்னோடு கூட ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இந்த இடத்தில் பாருங்கள், யெசபேல் வைராக்கியம் கொண்டார். எப்படி இந்த பாகால் தீர்க்கதரிசிக்கு எலியா செய்தானோ அப்படியே நாளைக்கு நான் செய்ய போகிறேன் என்று யெசபேல் வைராக்கியம் கொண்டார். பாருங்கள், இந்த எலியா யெசபேலின் வார்த்தையை கண்டு சோர்ந்து போய்விட்டான். சோர்ந்து போய் ஐயோ பிராணன் தப்ப ஓடுகிறான். பெயர்சபாவின் வனாந்தரத்துக்கு போய் ஒரு நாள் தூரம் நடந்து ஒரு சூரை செடியின் கீழே படுத்து விட்டான். படுத்து அவன் சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே, நான் சாக வேண்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எவ்வளவு ஒரு விசுவாச வீரன்! வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்த ஒரு ஆளு, ஜெபம் பண்ணி அக்கினியை இறக்கின ஒரு தேவ மனிதன். ஆனா அவருக்கு என்ன வந்துருச்சு? ஒரு சோர்வு. போதும் கர்த்தாவே, நான் சாக வேண்டும். சில நேரங்களில் அன்பானவர்களே, சிறு தோல்வி உங்களை சோர்வு உண்டாக்கலாம், சிறு பயம் உங்களை சோர்வு உண்டாக்கலாம், சிறு கவலை உங்களை சோர்வு உண்டாக்கலாம். ஆனால் பாருங்கள், கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து தட்டி எழுப்பி அங்கே ஒரு வார்த்தை சொன்னார். இந்த காலை நேரத்தில் என் செய்தியின் தலைப்பு அதுதான். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். யாராவது ஒருவர் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் என்னுடைய செய்தியின் தலைப்பு உன் பயணம் தூரம். உன் பயணம் தூரமானது. ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை இன்னும் அழகா இருக்கிறது. யாராவது ஆங்கில வேதாகமம் வைத்திருக்கிறீங்களா? சரி, நான் வாசிக்கிறேன், கவனிங்க. And the angel of the Lord came again and second time and touched him and said, arise and eat, for the journey is too great. This journey is too great. ஆங்கிலத்துல என்னுடைய செய்தியின் தலைப்பு your journey is too great. உங்களுடைய பயணம் பெரியது, உங்களுடைய ஓட்டம் பெரியது, உங்களுடைய பிரயாணம் வெகு தூரம். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் சூறை செடியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். சூறை செடியிலேயே உட்கார்ந்து போதும் கர்த்தாவே என்று கலங்கி கொண்டிருக்கிறார்கள். சூறை செடியின் அனுபவம் தான் அநேகர் வாழ்க்கையில் காணப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூறை செடி. அன்றைக்கு எலியாவுக்கு யெசபேலின் வார்த்தை ஒரு சூறை செடி. யெசபேலின் வார்த்தையை கண்டு நடுங்கி பயந்து போதும் நான் செத்து போகிறேன் என்று அவன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறான். அதுபோல இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளும் சூறை செடியின் கீழ் அமர்ந்திருக்கிறார்கள். சிலருக்கு வியாதி என்கிற ஒரு சூறை செடி. சில வியாதி வந்த நிமித்தம் போதும் கர்த்தாவே, இது எனக்கு போதும் என்று வியாதியை நினைத்து அமர்ந்து கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. சிலருக்கு பண நெருக்கடி, கடன் ஒரு நுகம், ஒரு சூறை செடி போல் போதும் கர்த்தாவே, என் வாழ்க்கை போதும் என்று கடனை கண்டு தவித்துக் கொண்டிருப்பார்கள். சிலருக்கு தோல்வி ஒரு சூறை செடி.
சின்ன சின்ன தோல்விகள் ஒரு சூறை செடியின் அனுபவமா இருக்கும். சிலருக்கு எதிர்கால பயங்கள் ஒரு சூறை செடி. எப்படி வாழ்வோம், எப்படி சாதிப்போம், எப்படி இருப்போம் என்கிற ஒரு சூறை செடி. சிலருக்கு குடும்ப உறவு சூறை செடி, எப்படி சமாளிப்போம் என்கிற ஒரு சூறை செடி. சிலருக்கு பண நெருக்கடி, பண தேவைகள் சூறை செடி போல இருக்கலாம். எலியா பயங்கரமான விசுவாச வீரன். எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின ஒரு தேவ மனிதர். நீங்களும் அப்படிப்பட்டவர்கள் தான், சாதாரணமானவர்கள் அல்ல. ஆனாலும் ஒரு சின்ன சூறை செடியின் அனுபவம் உங்கள் வாழ்வை சோர்வுண்டாக்கி இருக்கலாம், உங்கள் வாழ்வை கலங்க பண்ணியிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய தூதன் உங்களை தட்டி எழுப்பி சொல்லுகிறார், அன்பு தேவ பிள்ளையே, நீ பண்ண வேண்டிய பிரயாணம், நீ போக வேண்டிய பயணம் வெகு தூரம். Your journey is too great. நீ இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், நீ இன்னும் பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க இன்னும் பெரிய காரியம் செய்யணும். சிரிச்சுதான் சொல்லுங்களேன். ஆமே, ஒரு தேவதூதன் போல தட்டி சொல்லுங்க, நீங்க இன்னும் பெரிய காரியங்களை சாதிக்கணும். நீ பண்ண வேண்டிய தூரம் ரொம்ப இருக்கு, நீ போக வேண்டிய தூரம், பிரயாணம் வெகு தூரம். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு பெரிய பயணத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு பெரிய காரியம் வைத்திருக்கிறார். என் பிரயாணம் பெரியது, என் பயணம் பெரியது, என் வாழ்வின் ஓட்டம் இன்னும் அதிகம் இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் அன்பானவர்களே, பின்வருகிற ஒரு 3 காரியங்களை உங்கள் முன் காண்பிக்க விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்வின் பயணம், உங்களுடைய வாழ்வின் அந்த பாதை வெற்றியாய் முடிய வேண்டுமானால் ஒரு 3 காரியம் மிக மிக அவசியம். அன்றைக்கு எலியாவோடு ஆண்டவர் இடைப்பட்டது போல இந்த 3 காரியம் உங்கள் வாழ்வில் இருக்குமானால் நீங்கள் சூறை செடியின் கீழ் அமர மாட்டீர்கள். உங்கள் வாழ்வு ஒரு ஜெயமுள்ள வாழ்வாய் மாறும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. முதலாவது ஒரு காரியம் எடுத்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு எலியா நித்திரை பண்ணினார். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். 7ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். 8ஆம் வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஒரே பெரும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. நல்ல ஒரு அருமையான சம்பவம் பாருங்க. எலியா சூறை செடியின் கீழ் நித்திரை பண்ணிவிட்டான். அன்பு தேவ பிள்ளைகளே, சில நேரம் நாமும் சூறை செடியில் என்ன பண்ணிடுவோம்? படுத்துருவோம். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூறை செடி. ஆனால் பாருங்கள், கர்த்தர் நீங்கள் அப்படி படுத்திருப்பதை விரும்பாமல் அங்கே தூதன் வந்து தட்டி எழுப்புகிறான். தட்டி எழுப்பினால் இவன் எழுந்திருந்து பார்க்கிறான். தலைமாட்டில் என்ன இருக்கான்? தழலில் சுடப்பட்ட அடை, ஒரு பாத்திரத்தில் தண்ணீர். ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அது என்ன பண்றான்? அவன் சாப்பிட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணிடுறான்? தூங்கிடுறான். பிரச்சனையே அதுதான். எத்தனை முறை ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டாலும் நம்ம என்னதான் பண்ணுவோம்? மறுபடியும் ஆவிக்குரிய நித்திரை நமக்குள்ள வந்துவிடும். மறுபடியும் பாருங்க, கர்த்தருடைய தூதன் அவனை தட்டி எழுப்பி போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்வின் பயணம் வெற்றியாய் மாற வேண்டுமானால் உங்கள் வாழ்வில் முதலாவது தேவையான ஒன்று என்னவென்றால் போஜனம், அப்பம், ஆண்டவர் கொடுக்கிற மன்னா, பரத்திலிருந்து உங்களை பலப்படுத்துகிற பலனாய் காணப்படுகிற தேவனுடைய வார்த்தையே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது ஒரு காரியம், உங்களையும் என்னையும்
நமது வாழ்வின் பயணத்தில் வெற்றியாய் கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற முதலாவது மிக மகத்தான முக்கியமான காரியம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? இங்கே தூதன் வந்து எலியா சோர்ந்து போய் படுக்கிற நேரத்தில் அவனுக்கு ஒரு அடையை கொடுக்கிறான், அவனுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொடுக்கிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, ஞான அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம், இது தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வானத்தின் மன்னாவால் போஷித்தார். வானத்தின் மன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடந்து வந்தது. 40 ஆண்டு கால வனாந்தர பயணத்தில், பாலைவன பயணத்தில் கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தருளினார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றும் கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் அவரது ஜீவ வசனம் உங்களோடு இடைவிட விரும்புகிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பேச, உங்கள் சூறை செடியின் அனுபவத்தை மாற்ற, உங்களை பலப்படுத்தி, உங்களை தைரியப்படுத்தி, உங்களை அனல் மூட்டி, உங்களை எழுப்பி தேவனுக்கென்று ஓட வைக்க கர்த்தருடைய வார்த்தை இன்றும் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் எடுத்து புசிக்கிறீர்களா? அதை நீங்கள் எடுத்து உங்கள் வாழ்வில் அபியாசப்படுத்துகிறீர்களா? அந்த வேத வசனத்தை எடுத்து நீங்கள் உட்கொள்ளுகிறீர்களா? அதுதான் கேள்வி. போஜனம் பண்ணாமல் அவன் பலமில்லாதவனாய் படுத்திருந்தான். போஜனம் பண்ணின பின்பு அவன் பலப்பட்டு எழும்பினான். வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போமானால், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திரு வசனமாகிய கலங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனையை பாருங்கள். நாம் வளர வேண்டுமானால், நாம் முன்னேற வேண்டுமானால், நாம் பெருக வேண்டுமானால், திரு வசனமாகிய கலங்கமில்லாத சுத்தமான தெளிவான, அது கலப்படம் இல்லாத ஞான பால் போன்று இருக்கிற திருவசனமாகிய வேதத்தின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை பேருக்கு உங்களுக்கு திருவசனத்தின் மேல் வாஞ்சை இருக்கிறது? இன்றைக்கு அநேகருக்கு வேதத்தை கேட்க நேரமில்லை, வேத வசனத்தை வாசிக்க நேரமில்லை. எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு நமக்கு நேரம் இருக்கிறது, வேதம் வாசிக்க நேரம் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மீது வாஞ்சையா இருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய வசனத்தின் மீது வாஞ்சையா இருப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்வின் பயணம், அந்த தூரம், அது வெற்றியாய் மாறும், அது ஜெயமாய் மாறும். அந்த தூரம் உங்களுக்கு ஒரு பலனாய் மாறும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் வனாந்தரத்திலே மன்னாவை தந்தார். சங்கீதம் 78வது சங்கீதம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 78ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். சீக்கிரமா வாசிங்க பார்க்கலாம். மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். கரங்களை உயர்த்தலாம், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, வானத்தின் தானியம். சத்தமா சொல்லுங்க, வானத்தின் தானியம். சொல்லுங்க, வானத்தின் மன்னா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்திலே கர்த்தர் வானத்தின் மன்னாவை, வானத்தின் தானியத்தை கொடுத்தாரா? அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற வானத்தின் மன்னா வேத வசனம். இந்த வசனம் சுயமாய் தோன்றினதில்லை, கர்த்தருடைய ஆவியினால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. உங்களது வாழ்வு ஒரு ஜெயமுள்ள ஓட்டமாய் இருக்க வேண்டுமானால், உங்களுடைய சூறை செடியிலிருந்து நீங்கள் எழுப்பி நீங்கள் செய்ய வேண்டிய பயணம், நீங்கள் போக வேண்டிய பாதை உங்களுக்கு ஜெயமாய் மாற வேண்டுமானால், உங்களுக்கும் எனக்கும் இந்த வானத்தின் மன்னா மிக மிக அவசியம். இந்த ஜீவ அப்பம் மிக மிக அவசியம். இந்த சத்திய வேத வசனம் மிக மிக அவசியம். இந்த சத்திய வேத வசனத்தை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்கள் என்றால், இந்த சூறை செடியில் இருந்து நீங்கள் எழுப்பி ஓட முடியும். கர்த்தர் உங்களை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே,
நீங்களும் நானும் வேத வசனத்தை அனுதினம் வாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். எத்தனை பேர் தினங்கள் பதிலாம் கையெல்லாம் உயர்த்த வேண்டாம், உங்க உள்ளத்துல பதில் வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை பேர் தினம் வேதம் வாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் தினமும் வேத வசனத்தை கிரமமாய் வாசிக்கிறீர்கள்? சிலர் வேதத்துல கிளி ஜோசியம் பார்ப்பாங்க. வேதத்திலேயே என்னது, சிலரு கிளி ஜோசியம். இன்னைக்கு வேலைக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம், டக்குன்னு திறந்து ஆண்டவரே பேசும் ஒரு விரல வைக்கிறது. சோத்திரம். நல்ல வாக்குத்தத்தம்னா கர்த்தர் பேசிட்டா, என்னது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னா சந்தோஷம். ஒருவேளை வேதத்தை திறந்த உடனே நீ நாண்டு கொண்டு செத்தான் யூதாஸ் அப்படின்னு, ஐயோ இன்னைக்கு கர்த்தர் பேசுற போல அப்படி பிரட்டி என்ன பண்றது, வேற தேடு. அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்துல கிளி ஜோசியம் தேடாதீங்க. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். வேத வசனத்தை கிரமமா வாசிங்க, ஒழுங்கா வாசிங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு சவாலாய் சொல்லுகிறேன். வேதம் படிக்க தெரிந்தவர்கள், தமிழ் படிக்க தெரிந்தவர்கள், இந்த பொக்கிஷத்தை படிக்கலனா நீங்க அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போவீர்கள். உங்க வாழ்வு எத்தனை ஆண்டு காலமோ குறைந்தது அத்தனை ஆண்டாவது நீங்கள் அத்தனை முறையாவது நீங்கள் வேதத்தை வாசித்திருக்கணும். எத்தனை பேர் நான் சொல்ற காரியம் புரியுது? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உதாரணமா உங்க வயசு 30 வயசுனா குறைஞ்சது நீங்க எத்தனை முறையாவது வேதம் வாசித்திருக்கணும்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். ஒருவேளை உங்க வயசு 50னா குறைஞ்சது நீங்க எத்தனை முறை வாசித்திருக்கணும்? 50 முறையாவது வாசித்திருக்கணும். என்ன பாஸ்டர், பிறந்தோடனே எனக்குன்னா தமிழா படிக்க தெரியும், நாங்க ஸ்கூலுக்கு போய் 6 வயசுல 7 வயசுல தான் நாங்க பாடமே கத்துக்கிறோம், அந்த 7 வயசுல லெஸ் பண்ணக்கூடாதா? இல்ல 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 இல்ல. வேதத்துல பாக்குறோம், இயேசுவானவர் 12 வயதிலே வேதத்தை குறித்து ஆசாரியர்கள் வேத பாரகர்களோடு வியாக்கியானம் பண்ணுகிற அளவுக்கு அறிந்திருந்தாராம். அன்பு தெய்வ பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை வளர்க்குறவங்களுக்கு நான் தாழ்மையா சொல்றேன், உங்க பிள்ளைகளை சிறு வயதிலே நல்ல சத்தியத்தை சொல்லி கொடுங்க. அவங்க தமிழ் வாசிக்க தெரிஞ்சுட்டாங்கன்னா காலையில எந்திரிச்சு அவங்களை புக்கு படிக்க சொல்றீங்களோ இல்லையோ, பைபிள் படிச்சுட்டு வா, உனக்கு காலையில சாப்பாடு தர்றேன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் 2 அதிகாரம் 3 அதிகாரம் வாசிக்காம உங்க பிள்ளைகளுக்கு சோறு போடாதீங்க. சோத்திரம். பிள்ளைகள் என் மேல கொஞ்சம் கோபமாவீங்க, உங்க நன்மைக்கே நான் சொல்றேன். இளம் பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு இதே சட்டத்திட்டங்களை வைங்க. 10 நிமிடம் தான் ஆகும். 10 நிமிடத்துல உங்க பிள்ளையுடைய வாழ்க்கை ஒண்ணு கெட்டு போகாது. இந்த வேத வசனத்தை ஒரு 10 நிமிடம் வாசித்தா உங்க பிள்ளையின் வாழ்க்கை நலமாய் மாறும். ஆமோதிக்க பெற்றோர் கரம் உயர்த்துறாலே இல்லையா சொல்லுங்க. நீங்களே வேதம் வாசிக்கலன்னா உங்க பிள்ளைகள் என்ன பண்ணாது? வேதம் வாசிக்க மாட்டாங்க. அன்பு தெய்வ பிள்ளைகளே, தாழ்மையாய் சொல்கிறேன், இந்த வேத வசனத்தை கிரமமா வாசிக்க தீர்மானம் பண்ணுங்க. நல்ல வேதம் படிக்கிற தெய்வ பிள்ளைகள், நான் சொன்ன சவாலை ஒரு சவாலா எடுத்துக்கோங்க. உங்க வயது அனுபவம் எவ்வளவோ அவ்வளவு முறையாவது நான் வேதத்தை வாசித்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையாவது வேதத்தை வாசிக்க முடிக்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. 4 அதிகாரம் ஒரு நாள் வாசிப்பீர்கள் என்றால் குறைஞ்சது ஒரு ஆண்டு நீங்கள் முழுமையாய் வேதத்தை வாசித்து முடிக்க முடியும். மிஞ்சி போனா 1/4 மணி நேரத்துல 20 நிமிஷம் தான் ஆகும். இந்த வசனம் உங்கள் வாழ்வின் ஓட்டத்தை பலப்படுத்தும். இந்த வார்த்தை உங்கள் வாழ்வின் ஓட்டத்தை அனல் மூட்டும். இந்த ஜீவ வசனம் உங்களை சுடர்களை போல பூமியில் பிரகாசிக்க பண்ணும். நீங்கள் சூரிய செடியில் படுத்தவர்களாய் அல்ல, போதும் கர்த்தாவே என்று முணுமுணுக்கிறவர்களாய் அல்ல, எழும்பி பலன் கொண்டு ஓடத்தக்கதாக இந்த மன்னா உங்களை பலப்படுத்தும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயா, எனக்கு வாசிக்கவே தெரியாது, நான் படிக்கவே இல்லை, நான் என்னையா பண்றது? வசனத்தை நல்லா கேளுங்க, பிரசங்கங்களை நல்லா கேளுங்க. சபை கூடி வருதல் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒரு வாரம் கூட ஆராதனையை விடாதீங்க, தேவ சமூகத்தை விடாதீங்க. நான் தாழ்மையா சொல்றேன், சில நேரங்கள்ல சில தேவ பிள்ளைகள் ஆலயத்துக்கு வராம விடுவது உண்டு, மறந்துடுவது உண்டு. இல்ல வேலைகள் சொல்லுவாங்க, இல்ல முக்கியமான அங்க ஃபங்க்ஷன், அது இது என்னென்னமோ காரணம் சொல்லுவாங்க. ஆனா நான் தாழ்மையா ஒண்ணு சொல்லட்டுமா? எந்த ஒரு தேவ பிள்ளை சபை கூடுகிறதை விடுகிறதோ, எந்த ஒரு தேவ பிள்ளை தேவ ஐக்கியத்தை விடுகிறார்களோ, அன்றைக்கு அந்த வாரம் அவர்கள் தேவனால் கிடைக்கிற பலனை இழந்து போகிறார்கள். நீங்களே இந்த ஒரு வாரம் ஆலயத்துக்கு வரலன்னா இந்த வாரம் கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போகிறீர்கள், பலனை இழந்து போகிறீர்கள், மன்னாவை இழந்து போகிறீர்கள், ஆலோசனையை இழந்து போகிறீர்கள், தேவனால் வருகிற மகிமையை இழந்து போகிறீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இழந்து போகிற அனுபவம் வேண்டுமா? தேவன் தருகிற பலத்தின் அனுபவம் வேண்டுமா? ஒரு நாளும் ஒருபோதும் கர்த்தர் உங்களுக்கு தருகிற மன்னாவை இழந்து போகாதிருங்கள்.
இந்த தேவனுடைய வசனம் உங்கள் வாழ்வின் பயணத்தை வெற்றியாய் மாற்றும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்துறல்ல சொல்லலாமா? அல்லேலூயா. என் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். அப்ப நான் வாலிப நாட்கள் என்று நினைக்கிறேன், நான் கல்லூரி முடித்த நாட்கள் என்று நினைக்கிறேன், சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. அப்ப நான் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல பெரிய பிரச்சனை, ஆபீஸ்ல பெரிய போராட்டத்தின் நடுவே இருந்தோம். ஏதோ ஒரு விதமான குழப்பங்கள், சண்டைகள். அப்ப நான் வேதம் வாசித்துக் கொண்டிருந்தேன். யாரோ ஒருவர் வந்து எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்ன்றாங்க. நான் அந்த நேரத்துல வேதம் வாசித்துக் கொண்டிருந்தேன். நீதான் காரணம் இல்ல, ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, எனக்கு சரியா அந்த சூழ்நிலை ஞாபகம் இல்லை. ஏதோ ஒரு ரீசன், அந்த சம்பவத்தை கேட்ட உடனே உள்ள உடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப பெரிய கலக்கம், நான் ரொம்ப தடுமாறிட்டேன், கலங்கிட்டேன். எனக்கு என்ன செய்யவே தெரியல, எனக்கு மனதே கலங்கி கொண்டிருக்கிறது. நான் வேதத்தை திறந்து வச்சிருக்கிறேன், என்னால் வேதத்தை வாசிக்க கூட முடியல. அவ்வளவு கவலை, என்ன அறியாமல் ஒரு கவலை என் தலையின் மேல் வந்து அமர்ந்தது போல் இருந்தது. நான் அப்ப வேதத்தை திறந்து நான் வாசித்துக் கொண்டிருந்த போது யோவான் எழுதின சுவிசேஷம் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அப்படியே வேதத்தை திறந்திருக்கிறேன். எனக்கு உள்ளெல்லாம் கவலை, பாரம், கண்ணீர், மன கஷ்டம், மனவேதனை. ஆனா கையில் இருக்கிறது வேத புத்தகம். இப்படிதான் கடந்து போய் கொண்டிருந்தது. இப்படி நான் வாசித்துக் கொண்டே இருக்கிறேன். நீங்க இதை எப்படி நீங்க நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல, இதை எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல. இப்படி வேதத்தை நான் வாசித்துக் கொண்டே இருந்த போது யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நான் அப்படியே வாசித்து வரும்போது அந்த வசனம் அழகாய் சொல்கிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டேன். இந்த வசனத்தை நான் வாசித்த உடனே அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த வசனம் அப்படியே எழும்பி வந்தது போல, அப்படியே எழும்பி வந்து என் சிந்தையை தொட்டது போல அந்த வசனம் என்னை தொட்டது. ஒரு வினாடியில அந்த அனுபவத்தை என்னால் வர்ணிக்க முடியாது, சொல்ல முடியாது. எனக்குள்ள இருந்த எல்லா மனபாரம், எனக்குள்ள இருந்த கவலை, எனக்குள்ள இருந்த கண்ணீர், எனக்குள்ள இருந்த தடுமாற்றம் ஒரு வினாடியில் மறைந்து போனது. எனக்குள்ள ஒரு தேவ பிரசன்னத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்குள்ள ஒரு தேவ பலனை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த வசனம் எனக்குள்ள கிரியை செய்கிறத நான் உணர ஆரம்பிச்சேன். ஆண்டவரை என்னை பலப்படுத்துகிறதை நான் கண்டு உணர ஆரம்பித்தேன். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்விலும் பல சூறை செடியில நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். இந்த காலை நேரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தட்டி எழுப்புகிறார். மகனே, மகளே, நீ எழும்பு, நீ போஜனம் பண்ணு. என் வசனம் உனக்கு போஜனம், என் வசனம் உனக்கு மன்னா. இதுவே நிலையான அப்பம். இந்த அப்பத்தை நீ போஜனம் பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். Your journey is too great. அது பெரிய பயணம். நீ இங்கே உட்கார்ந்து அழுவது தேவ திட்டம் அல்ல. இங்கே நீ உட்கார்ந்து புலம்புவது தேவ திட்டம் அல்ல. இங்கே நீ உட்கார்ந்து கண்ணீர் வடிப்பது தேவ திட்டம் அல்ல. இங்கே நீ உட்கார்ந்து போதும் என்று நினைப்பது தேவ திட்டம் அல்ல. இந்த வேத வசனம் உன்னை தொடர்ந்து முன்னேற அது உனக்கு வழி செய்யும், பலனை கொடுக்கும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நல்ல கரங்களை தட்டி ஒரு தீர்மானத்தோடு, இனி நான் அந்த வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் என் பலனாய் வெற்றிக் கொள்ளுவேன் சொல்றவங்க சத்தமாக அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், சீக்கிரமா வாசிங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11-12 வசனம். அப்பொழுது அவர் வெளியே வந்து கர்த்தர் கடந்து போனார். முதலாவது ஒரு பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இல்லை. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், உங்கள் வாழ்வின் பயணம் வெற்றியாய் முடிய, உங்கள் வாழ்வின் ஓட்டம் ஜெயமாய் மாற கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தை மிக முக்கியம். அதுதான் உங்களை பலப்படுத்தி ஓடி ஜெயமெடுக்க வைக்கும் என்று சொன்னேன். இரண்டாவது காரியம் பாருங்கள், எலியா அங்கே இருக்கும்போது ஆண்டவர் பேசுகிறார். நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு முன்பாக. சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில். எத்தனை பேர் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறீங்க? கர்த்தருக்கு முன்பாக நின்றிருக்கிறீங்களா?
சோத்திரம். என்ன பாஸ்டர் கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறதா என்ன? எழுந்து நிக்கிறதா? சொல்லுங்க, எழுந்து நின்றுவோம். அப்படி இல்ல. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அனுபவம் ஜெப அனுபவம். ஆண்டவரோடு நீங்கள் ஜெபிக்கிற நேரம், தேவனுக்கு முன்பாக நிற்கிற நேரம். அப்படி கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்திலே எலியாவை நிற்க சொன்னபோது பலத்த பெருங்காற்று வீசினது. அங்கே கர்த்தர் இல்லை. அதற்கு பின்பாக பூமி அதிர்ச்சி உண்டானது. அங்கேயும் கர்த்தர் இல்லை. அதற்கு பின்பாக அக்கினி உண்டாயிற்று. அங்கேயும் கர்த்தர் இல்லை. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறது, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் அன்பானவர்களே, உங்க வாழ்வின் பயணம் ஜெயமாய் மாற வேண்டுமானால் உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய நடத்துதல் மிக அவசியம். உங்களையும் என்னையும் நடத்துகிற அந்த மெல்லிய சத்தம், தேவன் நடத்துகிற மெல்லிய வழி நடத்துதல் மிக மிக அவசியம். விசுவாசிக்கிறவர் ஆமென் சொல்லலாமா? ஆமென் அல்லேலூயா. 13ஆம் வசனத்துக்கு வாசிங்க. அதை எலியா கேட்டபோது நான் தன் சால்வையை தன் முகத்தை மூடிக்கொண்டு எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, எலியாவுக்கு தேவ நடத்துதல் வந்தது. எலியா போய் கெபிக்குள் ஒளிந்து கொண்டார். அங்கே அவரை கூப்பிட்டு வந்து எனக்கு முன்பாக நில் என்று ஆண்டவர் சொன்னார். வந்து நின்றவுடன் கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். பலத்த பெருங்காற்றின் நடுவே கர்த்தருடைய வார்த்தை வரவில்லை. பூமி அதிர்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தை வரவில்லை. அக்கினியில் கர்த்தருடைய வார்த்தை வரவில்லை. மாறாக மெல்லிய சத்தத்தோடு ஆண்டவர் இடைப்பட்டார். ஆண்டவர் கேட்டார், எலியாவே உனக்கு இங்கே என்ன காரியம்? அன்பு தேவ பிள்ளைகளே, நான் தாழ்மையா சொல்றேன், ஆண்டவர் உங்களோடு இடைபோடும் போது சில நேரங்களில நீங்க சூறைச்செடியில உட்கார்ந்து குகையில போய் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ஆண்டவர் கேட்பார், உனக்கு இங்க என்ன வேலை? சோத்திரம். உனக்கு இங்க என்ன காரியம்? நீ எதுக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற? சில தேவ பிள்ளைகள் தேவன் நடத்துதல் இல்லாமல் வாழ்ந்தீர்களானா நீங்க தேவன் விரும்பாத இடத்துல உட்காருவீங்க. தேவன் உங்களை அனுப்பாத இடத்துல உட்காருவீங்க. தேவன் உங்களுக்கு சொல்லாததை செய்வீங்க. தேவன் உங்க மேல வைத்திராத நோக்கத்தை நீங்க செய்து கொண்டிருப்பீங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்துல உங்களுக்குள்ள ஒரு தேவன் நடத்துதல் வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. அந்த மெல்லிய சத்தம் உங்களுக்கு வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு பேசும்படி ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய தாழ்மையான கேள்வி, இந்த கடைசி வாரத்துல ஆண்டவர் உங்களோடு ஏதாவது பேசி இருக்கிறாரா? ஏதாவது ஒரு வசனத்தின் மூலமா ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறாரா? வாலிப தம்பி தங்கச்சிகள் பெரியவர்கள், நான் தாழ்மையா கேட்கிறேன், உங்களோட ஆண்டவர் இடைப்பட்ட ஏதாவது ஒரு உணர்வு இருக்கா? ஏதோ ஒரு வசனம் உங்களை தொட்டதா? ஏதோ பாடல் நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை உங்களை தொட்டதுண்டா? ஏதோ ஒரு விதத்துல தேவ தொடுதலை உணர்ந்திருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்க உணரலன்னா நான் தாழ்மையா சொல்றேன், போய் கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்க. கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நில்லுங்க. ஆண்டவரே, உமது மெல்லிய சத்தம் என் வாழ்க்கையை தொடும்படி நீங்கள் கதறி ஜெபிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு பேச உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு அநேகர் தேவ நடத்துதல் இல்லாம வாழ்றாங்க, தேவ நடத்துதல் இல்லாம ஜீவிக்கிறாங்க, தேவ நடத்துதல் இல்லாம தீர்மானம் பண்றாங்க. எலியாவும் அப்படித்தான். எத்தனையோ முறை கர்த்தருக்கு முன்பாக நின்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசி, இந்த முறை கர்த்தருக்கு முன்பாக அவன் நிக்கல, எசபேல் சொன்னதை கேட்டு ஓடிட்டான். எத்தனையோ முறை கர்த்தருக்கு முன்பாக நின்று அக்கினி இறக்கின ஆளு இப்ப ஓடி போய் குகையில உட்கார்ந்துட்டான். ஆண்டவரே கேட்கிறார், எலியா உனக்கு இங்க என்னப்பா வேலை? உனக்கு இங்க என்ன காரியம்? இங்க எதுக்கு நீ வந்த? உன்னை யார் இங்க வர சொன்னா? நீ வந்தது தவறல்லவா? இந்த இடத்துல நீ இருக்க வேண்டிய ஆள் இல்லையே, இந்த குகைக்குள்ள போய் இருக்கையே. உன் வாழ்க்கையின் திட்டம் பெரியது. அன்பு தேவ பிள்ளைகளே, சில நேரங்கள் பாருங்க, நீங்க தகாத நட்போடு இருப்பீங்க, தகாத உறவோடு, தகாத செயலோடு, தகாத வழிகளை சென்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களிடத்துல கேட்பார், இது நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? இது தவறல்லவா? இது சரியில்லை என்று ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவார். அந்த மெல்லிய சத்தம் உங்களுக்கு துடிக்கும். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இரண்டாவது, உங்கள் வாழ்வின் ஓட்டம் ஜெயமா இருக்க வேண்டுமானால் உங்கள் வாழ்விலே தேவ நடத்துதல் மிக மிக அவசியமானது.
ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். முடிஞ்சா எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஏசாயா 48:17. எல்லாரும் வாசிங்க, சேர்ந்து வாசிப்போம். எடுத்துக்கொண்டீர்களா? பழைய ஏற்பாட்டிலே 855வது பக்கம். வாலிப பிள்ளைகளா எடுத்துக்கங்க, சத்தமா வாசிக்கணும் எல்லாரும். 855வது பக்கம், ஏசாயா 48:17 வாசிப்போமா? இஸ்ரவேலே, உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. மீண்டும் வாசிக்கலாமா? சத்தமா வாசிக்கலாமா? இஸ்ரவேலே, உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கரமுயர்த்துகிறல்லேயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிற போதனை பிரயோஜனமானது. உங்களை நடத்துகிற நடத்துதல் உங்கள் நன்மைக்கு ஏதுவானது, உங்கள் ஆசீர்வாதத்துக்கு ஏதுவானது, உங்கள் எதிர்கால பிரயோஜனத்துக்கு ஏதுவானது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பீர்கள் ஆனால் அவரது மெல்லிய சத்தம் உங்களை சரியாய் நடத்தும். அருகாமையில் இருக்கவங்களை பார்த்து கையை பிடிச்சு கேளுங்க, ஒரு மெல்லிய சத்தம் உங்களுக்கு கேட்குதா? உங்களுக்குள்ள ஆண்டவர் பேசுறாரா? உங்களுக்குள்ள ஆண்டவர் பேசுறாரா? அல்லேலூயா. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் அம்மா, அவங்க என்னிடத்துல சொன்ன ஒரு காரியம். நான் சொல்றது இப்ப இருந்து குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்கு நினைக்கிறேன். குறைஞ்சது ஒரு 10 வருடத்துக்கு மேலான சம்பவம். ஒரு முறை நான் அப்ப கல்கட்டாவில் ஊழியத்தில் இருக்கிறேன். அந்த பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, என் மக, அப்ப அந்த பொண்ணு மேபி 9th 10th படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் வந்து அவங்க அம்மாட்ட சொன்னாங்களாம், அம்மா நான் ஸ்கூலுக்கு போனேன், எனக்கு நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஆனாலும் அம்மா அவங்க பேசுறதெல்லாம் கெட்ட கெட்ட காரியம் பேசுறாங்க. தேவையில்லாத சினிமா கதை, தேவையில்லாத ஆபாச பேச்சுகள், தேவையில்லாத அநியாயமான ஒழுங்கீனமான வார்த்தைகளை பேசுறாங்கம்மா. எனக்கு வேற வழி இல்லை, நான் அவங்க பக்கத்துல உட்கார நேரிட்டது. என் பெஞ்சு தான் அவங்க என் கூட முன்னாடி பின்னாடி இருக்கிறாங்க. நான் என்ன பண்ணனே தெரியலம்மா. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்குள்ள ஆண்டவர் சொன்னார், இந்த சத்தத்துக்கு நீ செவி கொடுக்காத, இந்த வார்த்தையை நீ கவனிக்காத. இந்த வார்த்தை உன்னை நரகத்துக்கு கொண்டு போகும், இந்த வார்த்தை உன்னை அழிவுக்கு கொண்டு போகும், இந்த நட்பு உனக்கு நன்மையா இருக்காது என்று ஆவியானவர் எனக்குள்ள பேசினார்மா. நான் உடனே அந்த இடத்தை விட்டு எழும்பி கடந்து சென்று விட்டேன் என்று அந்த மகள் 8th to 9th படிக்கிற அந்த பொண்ணு, மேபி அந்த பொண்ணு அவங்க அம்மாட்ட சொன்னாங்களாம். அன்பு தேவ பிள்ளைகளை, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போ நான் கடந்து வந்து அந்த பிள்ளையோட வாழ்க்கையை திரும்பி பார்க்குறேன். அந்த பொண்ணு MD படிக்கிறாங்க, மாஸ்டர் ஆஃப் டாக்டர் அந்த பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளை வாழ்க்கையில் 8வது 9வது படிக்கும்போது ஆவியானவர் அந்த மகளோடு இடைப்பட்டார். ஆவியானவர் அந்த மகளோடு பேசினார். என்னுடைய கேள்வி, இன்று உங்களோடு ஆண்டவர் பேசுகிறாரா? நீங்க ஜெபிக்காத போது, மகளை நீ ஜெபிக்காம இருக்கிறையா, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரா? நீங்க வேதம் வாசிக்காத போது, மகளை நீ இன்னைக்கு நீ ஏன் வேதம் வாசிக்கல, ஆவியானவர் உங்களோடு பேசுகிறாரா? நீங்க ஆலயத்துக்கு வராத போது, மகளே நீ சபை கூடிவிடத்தை விடுகிறாயே, இது பாவம் அல்லையா என்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரா? நீங்க தேவனை தொழுது கொள்ளாத போது, சாட்சி இல்லாமல் ஜீவிக்கும் போது, ஊழியம் செய்யாத போது கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரா? தேவ நடத்துதல் உங்களுக்குள் காணப்படுகிறதா? தாழ்மையா சொல்லுகிறேன், உங்களுக்குள் ஒரு தேவ நடத்துதல் இருக்குமானால் நீங்கள் சூறை செடியின் கீழ் அமர மாட்டீர்கள். நீங்கள் எங்கேயோ ஒரு குகையில் போய் ஒளிந்திருக்க மாட்டீர்கள். உங்கள் ஓட்டம் அது ஒரு பெரிய ஓட்டமா இருக்கும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்துறா சொல்லலாமா? அல்லேலூயா. இதுவரை இந்த அனுபவம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்க. சிறு பிள்ளைகளே, இந்த அனுபவம் உங்களுக்கு இல்லைன்னா கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்க. ஏன்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்காதவர்கள் இந்த சத்தத்தை கேட்க முடியாது. வாலிப பிள்ளைகளே, இதுவரைக்கும் இந்த ஒரு அனுபவம் இல்லைன்னா இங்க கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்க. நான் தாழ்மையா கேட்கிறேன், நீங்க கடைசியாய் தேவ சமூகத்துல அழுத நேரம் எது? கடைசியாய் உங்கள் கண்கள்ல கண்ணீர் வந்த நேரம் எது? எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க தேவைக்காக நான் சொல்லல, உங்க பிரச்சனைக்காக அழுததை நான் சொல்லல,
ஆண்டவரே உமது தொடுதல் என் வாழ்க்கையில வேணும், உமது வார்த்தை என் வாழ்க்கையில வேணும், நீர் என்னோடு கூட இடைப்பட வேண்டும் என்று நீங்கள் கடைசியாய் தேவ சமூகத்தில் அழுத நேரம் எது? அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படி தேவ சமூகத்தில் நிற்பீர்கள். ஆனால் அந்த மெல்லிய சத்தம் உங்களை இந்த காலை வேளையில் நடத்த வல்லதா இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை வைத்து சொல்லலாமா? சங்கீதக்காரன் கதறி செபிக்கிறான், வேதனை உண்டாக்கும் வழி இடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும். எத்தனை பேர் அப்படி செபிக்க போறீங்க? ஆண்டவரே, நான் எங்க இருக்கிறேன்? நான் போற வழி சரியா? நான் போற பாதை சரியா? நான் எடுக்கிற தீர்மானம் சரியா என்று என் வாழ்க்கையிலே நீர் பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. அப்படி சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த காலை நேரத்துல கர்த்தருடைய மெல்லிய சத்தம் இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடு இடைவெளியாக உங்களை சரியான பாதையில், நித்திய பாதையில், சத்திய பாதையில் உங்களை நடத்துவதாக. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. கடைசி ஒரு காரியம் சீக்கிரமா நம்ம முடிச்சிடலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி நிம்சியின் குமாரனாகிய யெகூவை போதுமானது. அன்பு தேவ பிள்ளைகளே, நமது வாழ்வின் ஓட்டம், நம்முடைய ஜர்னி டூ கிரேட், பெரியது. இது வெற்றியாய் மாற தேவனுடைய வார்த்தை வேண்டும், தேவனுடைய நடத்துதல் வேண்டும். கடைசி நேரத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப எலியா ஒரு காரணம் சொல்றார். என்ன காரணம்? ஆண்டவரே, நான் ரொம்ப பக்தி வைராக்கியமா இருந்தேன், நான் உமக்காக வைராக்கியம் உள்ள பிள்ளையா இருந்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பின்வாங்கி போயிட்டாங்க, நான் மட்டும் தான் உமக்கு வைராக்கியமா இருந்தேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, பழசெல்லாம் பேசாதப்பா, கடந்ததை நினைச்சு நீ பேசாத, நடக்கிறத நினைச்சு நீ பேசாத. 15ஆம் வசனம் நினைக்கிறேன், 15ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து. அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் சொல்றான், பழசு சொல்றான், நான் வைராக்கியமா இருந்தேன், நான் அதை பண்ணுனேன், இதை பண்ணுனேன், இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன். அப்படி சொல்ற நேரத்துல கர்த்தர் சொல்றார், அப்பொழுது கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்றார், ஐயா மகனே, உன் மேல ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறப்பா. நீ சீரியாவுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணணும், நீ இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணணும், நீ எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணணும். நீ சூறைச்செடியின் கீழ் உட்கார்கிற ஆள் அல்ல, நீ கெபியில் நீ ஏதோ ஒரு மூலையில் அமர்ந்திருக்கிற நபர் அல்ல, உன்மேல் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. 3வது காரியம் என்னவென்றால், தேவனுடைய திட்டம் நமது வாழ்க்கையில் இருப்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, பின்னானவைகளை மறந்து, பின்னான காரியங்களை மறந்து, நிகழ்காரியத்தை மறந்து, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற எதிர்காலத்தை நோக்கி ஓட கர்த்தர் அழைக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. சத்தமா தான் சொல்லுங்களேன், இப்பதான் சத்தமா, இன்னும் சத்தமா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன இருக்கு? எதிர்காலம் இருக்கு. கடந்த காலத்தை நினைச்சு கலங்க கூடாது, கடந்ததையே பேசக்கூடாது. சிலர் பாருங்க, வாழ்க்கையே பாஸ்ட் டென்ஸ். சிலருடைய வாழ்க்கை என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். புரியுதா? பாஸ்ட் டென்ஸ்னா அது என்ன சொல்றது தமிழ்ல? கடந்த காலத்திலே வாழ்வாங்க, இறந்த காலம். அவங்க பாருங்க, இறந்த காலத்திலே வாழ்வாங்க. அப்பெல்லாம் நாங்க அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டோம், அன்னைக்கு பட்டு புடவை உடுத்தினோம், அன்னைக்கு அதை செஞ்சோம், இன்னைக்கு அதை செஞ்சோம், இன்னைக்கு என்னமா, நாளைக்கு என்னமா அதை யோசிக்க மாட்டாங்க. இறந்த காலத்திலே வாழ்வாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, இறந்த காலத்துல வாழாதீங்க, கடந்த காலத்தை குறிச்சு ரொம்ப பேசாதீங்க. கடந்த காலத்துல என்ன நடந்துச்சு பரவாயில்ல, ஆனா இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், உன்மேல் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன். பாருங்க, எலியா மேல அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஆண்டவரே நான் வைராக்கியமா இருந்தேன், யாரு இல்லைன்னு இருக்காரு.
ஆனா கர்த்தர் பாருங்க, நீ வாப்பா, உன்னை நான் ராஜாவா அபிஷேகம் பண்ண போறேன். சீரியாவுக்கு நீ ராஜாவா அபிஷேகம் பண்ண போற. இஸ்ரவேலுக்கு யெகோவா ராஜாவா அபிஷேகம் பண்ண போகிற. எலிசாவை நீ எழுப்ப போகிற. உன் மேல நான் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன். பக்கத்துல பார்த்து மறுபடியும் சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். அப்ப நீங்க என்ன நினைக்க கூடாது, கடந்த காலத்தை நினைச்சு புலம்பிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு கடந்த காலத்தையே பேசிக்கிட்டு கடந்த கால தோல்வி, கடந்த கால பயம், கடந்த கால பிரச்சனை, கடந்த கால வேதனை, கடந்த கால தவறு, இவைகளையே பேசி கொண்டிராதபடி கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை உணர்ந்து செல்வீர்கள் என்றால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. சீக்கிரமா வாசிக்கலாமா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து. பிலிப்பியர் 3:12. சீக்கிரமா வாசிங்க. எல்லாரும் பைபிள் திறந்திருக்கிறீங்களா? யாரோ ஒரு ஆள் வாசிக்கட்டும், நமக்கு என்னன்னு இருக்க கூடாது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எல்லாரும் சத்தமா வாசிக்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமா எடுத்துக்கொண்டீங்களா? புதிய ஏற்பாட்டுல பக்கம் 273. சீக்கிரம் வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினமானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன். சேர்ந்து சொல்லுங்க, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரையும் கூட சேர்ந்து சொல்லுங்க, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. நீங்க சொல்லுங்க, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓட கர்த்தர் பலன் தருவாராக. அல்லேலூயா. அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை பிடித்துக் கொள்ளுங்க. பலச நினைச்சு சோர்ந்து போகாதீங்க, கடந்ததை நினைச்சு கலங்காதீங்க. கர்த்தர் உங்க மேல ஒரு பெரிய அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் சூறை செடியின் கீழ் உட்கார்ந்தவர்கள் அல்ல, நீங்கள் ஏதோ ஒரு குகையில் உட்கார்ந்து இருக்கிற நபர் அல்ல. உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியம் செய்ய போகிறார். அப்படி முடிந்தவர்கள் எல்லாரும் எழும்பி நின்று ஒரு 2 நிமிடம் ஜெபம் பண்ணி அமரலாம். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். Your journey is too great. இந்த ஜர்னி, இந்த பயணம் உனக்கு வெற்றியாய் மாற வேண்டுமானால் உனக்கு தேவனுடைய வார்த்தை மிக மிக அவசியம். உனக்கு தேவனுடைய நடத்துதல் மிக மிக அவசியம். 3வது, தேவனுடைய திட்டத்தை நாம் புரிந்து நடக்க வேண்டும். எத்தனை பேர் ஆண்டவருக்கு அந்த கிருபையை கேட்கிறீங்க? இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் விரும்புறீங்க, நான் ஏதோ முடங்கின ஒரு விசுவாசியா இருக்கக்கூடாது, நான் ஒரு முடங்கி போன தேவ பிள்ளையை இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு சூறை செடியிலேயே நாம் மடிந்து போகக்கூடாது, ஏதோ எங்கோ ஒரு புகையிலேயே நாம் வாழ்ந்து முடித்து விடக்கூடாது. தேவன் எனக்கு வைத்த அந்த பெரிய ஓட்டத்துக்கு நான் ஓட வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? நல்லா எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் நீங்க ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்பா, உங்களை இந்த காலை நேரத்துல நான் விசுவாசிக்கிறேன், இருக்கிற ஒவ்வொருவரோட ஆண்டவர் பேசி இருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரோட கர்த்தர் உங்களை தட்டி எழுப்பி இருக்கிறார். மகனே, மகளே, நீ போதும் என்று நினைக்காது, என் வாழ்க்கை முடிந்தது என்று நினைக்காது. கர்த்தரிக்கதான் உன்னை மறுபடியும் தூண்டி எழுப்புகிறார். மறுபடியும் ஒரு புதிய ஓட்டத்துக்கு உன்னை உற்சாகப்படுத்துகிறார். நீ மீண்டும் எழுப்பி ஓட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் சூறை செடியிலேயே உட்கார்ந்து இருக்கிறீங்க? அது உங்களுக்கு ஒரு பெரிய போராட்டமா இருக்கலாம், அது ஒரு பெரிய தேவையா இருக்கலாம், அது பெரிய கண்ணீரா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த சூறை செடியின் அனுபவத்தை மாற்ற விரும்புகிறார். இந்த சூறை செடியிலிருந்து நீ எழுப்பி ஓட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, உங்க வார்த்தை எனக்கு வரட்டும் அப்பா, உங்க மன்னா எனக்கு வரட்டும் அப்பா, உங்க அப்போ எனக்கு வரட்டும் அப்பா. என்னை பலப்படுத்துகிற அந்த மன்னா, என்னை தைரியப்படுத்துகிற அந்த மன்னா, ஒவ்வொரு நாளும் என்னை அனல் மூட்டுகிற அந்த வார்த்தை என்னோடு கூட வரட்டும் ஆண்டவரே. நல்லா கேளுங்க. இதுவரை வேதம் வாசிக்காதவங்க ஒரு தீர்மானம் எடுங்க. இதுவரை வசனத்தை கேட்காதவர்கள் ஒரு வைராக்கியம் கொள்ளுங்க. இனி நான் கர்த்தருக்கு வைராக்கியம் கொள்ளுவேன், இயேசுவுக்கு வைராக்கியம் கொள்ளுவேன் என்ற ஒரு வைராக்கிய வாஞ்சை
வாஞ்சையை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. 2 நிமிடம் நல்ல ஆவியை நிரம்பி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் இந்த காலை நேரத்துல இங்கிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய வார்த்தையை கொடுக்கிறார். மகனே, உன்னை தட்டி எழுப்புகிறார். மகளே, உன்னை தட்டி எழுப்புகிறார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் முடிந்தது என்று நினைக்காதே. இதோ கர்த்தர் உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை வைத்திருக்கிறார். எல்லாம் முடிந்தது என்று சிந்திக்காதே. இதோ ஒரு புதிய ஆரம்பம் உனக்கு உண்டாகிறது. இதோ ஒரு புதிய வழியை கர்த்தர் உனக்கு ஏற்படுத்துகிறார். எல்லாம் அடைபட்டது என்று நினைக்காதே. இதோ வானம் உனக்காக துடைக்கப்படும். இதோ வானத்தின் மன்னா உனக்காக இறங்கி வரும். கர்த்தர் உன் வழிகளை செவிப்படுத்துவார். நல்ல கரங்களை தட்டி ஆவியை நிரம்பி, அப்பா உமது வார்த்தையால் என்னை பலப்படுத்தும் ஐயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய நடத்துதலை கேட்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தர் உங்களை நடத்தணும்னு விரும்புறீங்க? பலர் சுயத்துல நடக்க விரும்புவாங்க. தாழ்மையா சொல்ற அன்பு தெய்வ பிள்ளையே, நீ சுயத்துல நடந்தா குகையில போய் மாட்டிக்குவ. நீ சுயத்துல நடந்தா எங்கேயோ ஒரு மூலையில போய் மாட்டிக்குவ. நீ சுயத்துல நடந்தா பிசாசின் கண்ணியில போய் மாட்டிக்கொள்வ. கர்த்தர் கேட்கிறார், உன் காரியம் என்ன? உன் காரியம் என்ன? நீ ஏன் அங்கு வலையில் மாட்டிக்கொள்ள விரும்புகிறாய்? நீ ஏன் அங்க பிசாசின் தந்திரத்தில் மாட்டிக்கொள்ள விரும்புகிறாய்? நீ ஏன் தேவையில்லாத இடத்தில் உன் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ள விரும்புகிறாய்? கர்த்தருடைய மெல்லிய சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆயத்தமா? எத்தனை பேர் ஆண்டவருடைய மெல்லிய சத்தம் வேணும்னு கேட்கிறீங்க? கரங்களை உயர்த்தி கேளுங்க. அப்பா, என் வாழ்க்கையில உங்களது மெல்லிய சத்தம், உங்களது நடத்துதல் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. நீங்களே ஜெபம் பண்ணுங்க. சிறு பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. வாலிப தம்பி தங்கச்சி ஜெபம் பண்ணுங்க. ஒரு பாஸ்டர் உங்களுக்கு சொல்ல முடியாதது, ஒரு பெற்றோர் உங்களுக்கு சொல்ல முடியாதது, நாங்கள் இல்லாத நேரத்திலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிடம் கேட்டுருங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. என் ஜெபம் அதுதான். ஆவியானவர் உங்களோடு இடைபடுவாராக. ஆண்டவர் இருக்கிற ஒவ்வொருவரோடு இடைபடுவாராக. உங்க வாழ்வு ஒரு சாதாரணமான வாழ்வாய் அல்ல, தேவன் விரும்புகிற ஒரு வாழ்வாய் மாறுவதாக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே என்னோடு நீ இடைபடுவீராக. இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடு ஆவியானவர் இடைபடுவீராக. இங்க இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளோடு பெரியோரோடு கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடுவீராக. ராஜா, மெல்லிய சத்தம், மெல்லிய சத்தம், சாமுவேலோடு பேசின சத்தம், எலியாவோடு பேசின சத்தம், சிறு பிள்ளை ஆனாலும் பெரியோர் ஆனாலும் கர்த்தர் பேசுவீராக. அல்லேலூயா. கடைசி நமது ஓட்டம் ஜெயமாய் மாற தேவ திட்டம் வேண்டும். கரங்களை உயர்த்தி கேளுங்க. என் வாழ்க்கையில உங்க திட்டம் நிறைவேறட்டும் ஐயா. நான் உட்கார மாட்டேன், நான் ஜெயம் கொள்ளுவேன். சொல்லுங்க, விசுவாசமான வார்த்தையை சொல்லுங்க. மனசை நான் நினைக்க மாட்டேன், கடந்ததை நினைச்சு சோர்ந்து போக மாட்டேன். கடந்த கால தோல்வி என்னை தோற்கடிக்க முடியாது, கடந்த கால உபத்திரவம் என்னை தோற்கடிக்க முடியாது. நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். விசுவாசிக்கிறவங்க நல்ல துதிங்க. ஒரு 2 நிமிடம் கர்த்தரை துதிங்க. இது ஒரு புதிய வாசலை உங்களுக்கு கர்த்தர் திறக்க போகிறார். நல்ல துதிங்க மகளே, துதிங்க மகளே. கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பெரிய தரிசனம் உண்டு. இந்த சபைக்கு ஒரு பெரிய தரிசனம் உண்டு. இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய தரிசனம் உண்டு. நீ பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடு. Your journey is too great. உனது பயணம் வெகு தூரம். Hallelujah. நன்றி ராஜா. நான் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அர்ப்பணமா சொல்லலாமா? நான் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். எத்தனை தான் இடரல் வந்தாலும் விசுவாசத்தை நான் நிலைத்திருப்பேன். செய்ய கரங்களை தட்டி பாடுங்க. எத்தனை தான் இடரல் வந்தாலும் விசுவாசத்தில் நான் நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன்.
ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கே மகிமை, கர்த்தருக்கே மகிமை. உங்கள் பயணம் ஒரு ஜெயமுள்ள பயணமாய் மாறப் போகிறது. உங்களுடைய பயணம் அது வெகு தூரமாய் இருக்க போகிறது. அது பெரியதாய் காணப்பட போகிறது. நீங்கள் சூறை செடியில் மடிந்து போக அல்ல, நீங்கள் சூறை செடியில் வீழ்ந்து போக அல்ல. கர்த்தர் உங்களை எழுப்பி, கர்த்தர் உங்களை மீண்டும் தூக்கி எடுத்து, கர்த்தர் உங்களை பலப்படுத்தி, கர்த்தர் உங்களோடு பேசி, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை தந்து அதை நிறைவேற்ற கொடுக்க ஆண்டவர் உங்களுக்கு உண்மையிலுள்ளவராக இருப்பாராக. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கர்த்தர் எனக்கு அப்படி செய்வார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவர் எனக்கு அப்படி செய்ய போகிறார். என் சூறைச்செடியின் அனுபவம் மாற போகிறது. கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசியிருக்கிறாரா? அப்படிப்பட்டவங்க நல்ல கையை உயர்த்துங்க. மற்றவங்க நீங்க கையை கீழே போட்டுக்கங்க. என் சூறைச்செடி மாறும், என் சூறைச்செடியின் அனுபவம் மாறும். கர்த்தர் என் வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வச்சு நிறைவேற்ற போகிறார். அப்படி விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை உயர்த்துங்க. அவங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அது உங்க சூறைச்செடி வியாதியா இருக்கலாம், அது பெரிய போராட்டமா இருக்கலாம், அதுவரை நீங்கள் இதுவரை கடந்து வந்த கண்ணீரா இருக்கலாம், இதுவரை நீங்க பார்த்த ஒரு நுகங்களா இருக்கலாம். கர்த்தர் எல்லா நுகங்களை முறித்து போடுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். ஆண்டவர் உங்களை மீண்டும் எழும்ப செய்து உங்கள் திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க போகிறார். நன்றி தகப்பனே. சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டு தேவ பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாய் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என் சூறைச்செடியின் அனுபவம் மாற வேண்டும் என்று காத்திருக்கிற பிள்ளைகளோடு கூட உமது வார்த்தை வெளிப்படுவதாக, உமது மெல்லிய நடத்துதல் வெளிப்படுவதாக, உமது திட்டம் வெளிப்படுவதாக ராஜா. சூறைச்செடியின் அனுபவம் இப்பொழுதே மாறி போவதாக நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது எதுவாயினும், அது எந்த போராட்டமாயினும், அது எந்த பிரச்சனை ஆயினும், அது எந்த கஷ்டங்கள் ஆயினும், இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா சூறைச்செடியின் முகங்கள் முறிக்கப்படுவதாக ராஜா. அன்றைக்கு எலியாவை தட்டி எழுப்பின தூதன் இந்த காலை வேளையில இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தட்டி எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் தட்டி எழுப்புவீராக. இதோ எழும்பி ஓட, இதோ எழும்பி விலக் கொள்ள, இதோ எழும்பி காரியங்களை நடப்பிக்க, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாட கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்துவீராக ராஜா. இது அப்படி செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல கம்பீரமாய் சத்தமாய் அல்லேலூயா. உற்சாக மனதோடு அல்லேலூயா. உரத்த சத்தத்தோடு அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்ச நேரம் அமர்ந்து கொள்ளுங்கள். அறிவிப்பு நேரம்.